வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி 3 ஆப்பிள் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்து வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலெலாம் எல்லாம் ஒன்றா போட்டு பொடிச்சிடலாம். தக்காளியில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். தக்காளி நல்லா ஆறுனதும் அதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு புளியை கரைச்சி ஊற்றிடலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பூண்டு, மிளகாய், மல்லி, சீரகம் அந்த மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துடலாம். ரசத்தை ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி வரணும், கொதிக்க வேண்டாம். நுரக்கட்டி வந்தது மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. மல்லித்தலை தூவிடலாம். தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.